சத்திவசன நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியினூடாக யூடியூபினூடாக பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்று காலையிலும் எங்களுடைய தியானத்துக்காக லூக்கா எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும் பொழுதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலையில ஒரு மகனை குறித்து நாங்கள் வாசிக்க கேட்டோம். இந்த மகன் எப்படிப்பட்டவன்? தன் தகப்பனுடைய ஆசையை எல்லாம் அழித்து தீதான வழியிலே அதை நாசப்படுத்தி எல்லாவற்றையும் இழந்தவனாக ஒரு நாள் தன் தந்தையிடம் திரும்பி வருகிற ஒரு மகனினுடைய உவமை கதையின் வசனத்தை தான் நாங்கள் வாசிக்க கேட்டோம். தவறு செய்தவர்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? ஒரு மகனோ அல்லது யாரோ ஒருவர் தவறு செய்தால் அவர்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறோம்? அவர்களுடைய தவறை நாங்கள் நினைத்து நித்தமும் அவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அல்லது அவர்களுடைய தவறை நாங்கள் நினைத்து அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு இடைவெளியை உண்டு பண்ணி பழகி கொண்டு இருக்கிறோமா? ஆனா இந்த கதையிலே வருகிற தகப்பன் ஒரு வித்தியாசமான ஒரு தகப்பனாக இருக்கிறான். தன்னுடைய முழு சொத்தையும் அவன் தன்னுடைய தந்தையிடம் என்று பெற்றுக்கொண்டு அவன் தூர தேசத்துக்கு பயணம் செய்கிறான். அங்கே பயணம் செய்து தன்னுடைய இஷ்டத்தை போல அந்த சொத்துக்களை எல்லாம் நாசம் அடிக்கிறான். அவன் நாசம் அடித்து எல்லாமே செலவழிந்த பின்பாக அவனுடைய வாழ்க்கையில குறைவு காணப்பட்ட பொழுது அவன் கீழ்மட்டமான ஒரு இடத்துக்கு போகிறான். அவன் பன்றிகள் சாப்பிடுகிற தவிட்டினால் தன் வயிற்றை நிரப்ப வாஞ்சியாயிருக்கிறான். அதுவும் கூட அவனுக்கு இயலாமல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே தான் தன் தவறை உணர்கின்ற அந்த மகன் தன் தந்தையின் வீட்டை குறித்து கனவு காண்கிறான். இந்த கீழ்ப்படியாத மகனை குறித்து நாங்கள் பல செய்திகளை கேட்டிருக்கிறோம், பல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி தன் தந்தையினுடைய அன்பை குறித்து கனவு கண்ட மகன் என்ன செய்கிறானாம்? ஒரு தீர்மானத்துக்கு வருகிறான். நான் வீட்டுக்கு போகிறேன். என் தந்தையின் வீட்டிலே அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட நல்ல வசதிகள், நல்ல உணவுகள், நல்ல ஆடைகள் இருக்கிறது. எனக்கு ஒன்றும் இல்லை. நான் என் தந்தையிடம் திரும்பி போவேன். என் தந்தையை பார்த்து சொல்லுவேன், தந்தையே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், வழி தவறி போய்விட்டேன். என்னை உங்களுடைய மகனாக அல்ல, உங்களுடைய வீட்டிலே வேலை செய்கிற ஒரு வேலைக்காரனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் என் தந்தையிடம் போய் சொல்லுவேன் என்கின்ற ஒரு தீர்மானத்துடன் தான் இந்த மகன் தன் தந்தையினுடைய வீட்டை நோக்கி போகிறான். பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த அன்பான தந்தை தவறு செய்து தன்னுடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி தன் சொத்துக்களை அழித்து தனக்கு வேதனையை உண்டு பண்ணிவிட்ட மகனை அவன் எப்படி வரவேற்கிறான்? இந்த காலையில அநேக தந்தைமார், அநேக தாய்மார், அநேக தலைவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். நாங்கள் எங்களுக்கு கீழாக இருக்கிற அல்லது எங்களோடு கூட இருக்கிற ஒருவர் குறை செய்தால் அவர்களை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுவோம்? முழு மனதோடு கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ளுவதற்கு ஆயத்தமா? பிரியமானவர்களே, இந்த காலையில இந்த தகப்பனுடைய குணாதிசயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த தகப்பன் மிகவும் வித்தியாசமான ஒரு அன்பை இந்த தன்னிடம் திரும்பி வருகிற மகனுக்கு காண்பிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தந்தை தூரத்திலே வரும் பொழுதே தன்னுடைய மகனை அடையாளம் காண்கிற தந்தையாக இருக்கிறார். இதுதான் எங்களுடைய பரலோக தந்தை. பிரியமானவர்களே, அவரை விட்டு நாங்கள் எவ்வளவு தூரமாக போயிருக்கலாம், அவரை விட்டு நாங்கள் கீழ்ப்படியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாங்கள் வரும் வரையிலும் காத்து கொண்டு இருக்கிறவர் தான் எங்களுடைய பரம தகப்பன். இந்த கீழ்ப்படியாத மகனுடைய தகப்பன் கூட அந்த மகன் தூரத்திலே வரும் பொழுது அவனுடைய அடையாளங்கள் மாறி இருக்கிறது. அவன் ஏழ்மையின் நிமித்தமாக, வறுமையின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக ஒடுக்கப்பட்டு ஒடுங்கி போனவனாக கிழிந்த வஸ்திரங்களுடன் அவன் கலைந்த தலைமயிரோடு வந்திருக்கலாம். ஆனாலும் தூரத்தில் வரும் பொழுது இந்த தகப்பன் என்ன செய்கிறான்?
தன்னுடைய மகனை அடையாளம் காண்கிறான். பிரியமானவர்களே, எங்களுடைய பரம தகப்பன் இந்த தகப்பனை விட மிகவும் மேலானவர். நாங்கள் எந்த விதமான பாவம் செய்திருந்தாலும், எந்த விதமான சேற்று குழியிலே நாற்றம் எடுத்து நாங்கள் விழுந்து போயிருந்தாலும், நாங்கள் திரும்பி வரும் பொழுது எங்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தந்தை இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து இந்த உவமையை தன்னுடைய சீடர்களுக்கும் கூடியிருந்த மக்களுக்கும் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், மனம் திரும்பி ஒரு பாவியான ஒரு மனிதன் வரும் பொழுது பரலோகத்திலே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் என்று. இரண்டாவதாக நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த தந்தை இந்த மகனை தூரத்திலே அடையாளம் கண்டது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? மனதுருகி ஓடி போகிறார். அங்கே ஓடி போய் தன்னுடைய மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதை காண்கிறோம். பிரியமானவர்களே, எத்தனை பெரிதான அன்பு! அடையாளம் கண்டு மனதுருகி முன்பாக ஓடி தன் மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டு தன்னுடைய வீட்டிலே ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த வீட்டிலே அன்று ஒரு பெரிய விருந்துபசாரம் நடக்கிறது. அவனுக்கு உயர்ந்த வஸ்திரங்கள் கொடுக்கப்படுகிறது. அவனுடைய விரல்களுக்கு மோதிரம் அணிவிக்கப்படுகிறது. அவனுடைய கால்களுக்கு பாதரட்சி அணிவிக்கப்படுகிறது. ஆடல்களும் பாடல்களும் ஒரு கொழுத்த கன்றுக்குட்டி அடிக்கப்படுவதையும் நாங்கள் காண்கிறோம். எத்தனை மகிழ்ச்சியான ஒரு செய்தி! பிரியமானவர்களே, இதைவிட மகிழ்ச்சியை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஒருவன் மனம் திரும்பி ஒரு பாவி அவரிடத்தில் வரும் பொழுது பரலோகத்தின் தூதர்களுக்கு முன்பாக அதிகமான சந்தோஷம் காணப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில பாவத்திலே விழுந்திருக்கிறோமா? அல்லது தவறு செய்து நாங்கள் வழி தவறி போயிருக்கிறோமா? ஐயோ, திரும்பி வர முடியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த காலையில அந்த தந்தை கீழ்ப்படியாத ஒரு மகனை எப்படி ஏற்றுக்கொண்டார், எப்படி கட்டி அணைத்து முத்தமிட்டார், மனதுருகினார், மீண்டுமாக தன்னுடைய வேலைக்காரனாக அல்ல குமாரனாக ஏற்றுக்கொண்டார். இதை விட மேலான பரலோக தகப்பன் எங்களுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் திரும்பி போகும் வரையிலும், அவரிடத்துக்கு போகும் வரையிலும் அவர் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலையில நாங்கள் எந்த இடத்துல இருக்கிறோம்? தவறுன ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? திரும்பி போக முடியாது என்று வெட்கத்தோடு நாங்கள் இருக்கிறோமா? இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஒரு தகப்பன் ஒரு மகனை ஏற்றுக்கொண்டதை விட அதிகமாக அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அங்கே நாங்கள் பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. பாவ சுமையோடு இளைத்து போய் களைத்து போய் சுமக்க முடியாத பாரங்களோடு இருக்கிறீர்களா? ஒரு தந்தையின் அன்பு கரங்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறது, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. அங்கே ஏசாயா புத்தகத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது 1:18 சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் அவை உறைந்த மலையைப் போல வெண்மையாகும், அவை இரத்தாம்பரமாயிருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லுகிறார். எங்களுடைய பாவத்தின் திரளித்தனையாயிருந்தாலும், அதனுடைய நிறம் எப்படி இருந்தாலும், அதனுடைய பெருப்பம் எப்படி இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன் என்று. இப்படி ஒரு அப்பாவினுடைய அன்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறதா? இந்த காலையில எங்களுக்கு ஒரு பரலோக தந்தை இருக்கிறார். எங்களை ஏற்றுக்கொள்ளுவதற்காக அவர் காத்திருக்கிறார். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த என்னுடைய காரியங்களை நாசப்படுத்தி இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையை பாவத்திலே அழித்து என்னுடைய பாவமான சேற்றிலே நான் உழன்று புரண்டிருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வா, நான் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறதுக்கு தயாராயிருக்கிறேன். அவர் எங்களை கட்டி அணைத்து எங்களை மேல் மனதுருகி இருந்த வண்ணமாகவே எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் யாராயிருக்கிறோம்? பாவத்திலே விழுந்த ஒரு நபராயிருக்கிறோமா? அல்லது எங்களுக்கு தவறு செய்த ஒருவரை ஏற்றுக்கொள்ள முடியாத
ஒரு மனநிலையில இருக்கிறோமா? நாங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, எங்களை ஒப்பு கொடுப்போம். எங்களுக்கு தவறு செய்தவர்கள் இருக்கலாம், எங்களுக்கு துரோகம் செய்தவர்கள் இருக்கலாம், அவர்களை மன்னிக்க முடியாத சுமைகளோடு நாங்கள் இருக்கலாம். ஒரு தந்தை தன் மகனை ஏற்றுக்கொண்டது போல, பரலோக பிதா எங்களை ஏற்றுக்கொள்வது போல, எங்களுக்கு விரோதமாக தவறு செய்தவர்களை அன்பான இருதயத்துடன் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம்.